காதில் இரைச்சல், காது வலி, காது கொயங்கின்னு சவுண்டு வருது, காதில் ஓட்டை இருக்குது, காதில் சீல் வருது அப்படின்னு சொல்லி காது சார்ந்த பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஆடியோகிராம் டெஸ்ட்லையும் நார்மலாக இருக்குது, ஆனால் எனக்கு காது இரைச்சல் இருக்குது அப்படின்றாங்க. இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் இருக்குது? இது முதல்ல இதில் ஒரு புரிதல் வேணும் நமக்கு. எப்படி கிமுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின்னு ரெண்டாக பிரிக்கணும். இது யாரும் சொல்லாத விஷயம்தான். இது புதிய கோணத்தில் நம்ம யோசித்து ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு கண்டுபிடிச்ச விஷயம் இது. காது பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, ஆனால் காதில் கிடையாது. அதாவது கோவிடுக்கு அப்புறமா நடந்த விஷயத்தை வச்சு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த ரத்தத்தினுடைய கடினத்தன்மை, கெட்டித்தன்மை அதிகமானதுனால முதல்ல சிர நோய் தான் வருது. ரத்த ஓட்டம் குறையுது. நம்ம கோவிட் தடுப்பு முறைகள்லாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரத்தத்தினுடைய பிளட்டோட விஸ்காசிட்டி கூடி போயிட்டு ரத்த ஓட்டம் ரொம்ப மெதுவாக இருக்குது. அதில் முதல்ல பாதிக்கிறது சிரம், அதாவது மெமரி லாஸ் ஆகிறது. மூளைக்கு ரத்த ஓட்டம் இல்லைனாலே பல பிரச்சனைகள் வரும். நம்மளுடைய மோட்டார் சிஸ்டமே ஸ்லோ டவுன் ஆகிடும். எப்போ பாரு அடிச்சு போட்டாமல் அப்படியே இருப்பாங்க. காரணம் என்ன? ரத்த ஓட்டம். அப்போது மூளைக்கு மட்டும் இல்லாமல் தலையில் பார்த்திங்கன்னா அந்த காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். எல்லாரும் என்ன பண்ணுறோம், நம்ம காதில் தான் அந்த சவுண்டு கேட்குது, காதில் சீழ் வருது, காது கேட்கலை, காதில் புண்ணு இருக்குது, இப்படி நம்ம அங்கே தான் போய் நிற்கிறோமே கண்டி அது ஏன் எதனாலன்னு ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை. நம்ம அனுபவத்தில் கண்டுபிடிச்சது ரத்த ஓட்டம் குறைபாடுனாலையும் ரத்தத்தினுடைய கெட்டித்தன்மைனாலையும் அங்கே சரியான அளவுக்கு பிராணன் கிடைக்கல, அந்த உறுப்புக்கு சத்து கிடைக்கல. அப்படின்னும் போது காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது. அப்போது நம்ம இந்த சொட்டு மருந்து காதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறதோட சேர்த்து அதோட ரூட் காஸ் என்ன? ரத்தத்தினுடைய கடினத்தன்மை. அதை லிக்விடாக மாற்றினாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இது நம்ம அனுபவத்தில் ஒரு சில நோயாளிகளுக்கு கொடுத்து சரி பண்ணதுனால சொல்கிறோம். வெறும் காதுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா சரியாகாது. கோவிடுக்கு அப்புறம் நடக்கிறத சொல்கிறேன். அப்போது காதுக்கும் சேர்த்து அந்த குருதி ரத்தத்தை நீர்த்து போக வைக்கணும். அதையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் இது சக்ஸஸ் பண்ண முடியும். வெர்டிகோ ப்ராப்ளமும் அதனால தான் வருது. நிறைய பேருக்கு தலை சுத்தம், காதில் பிரச்சனை அதனால தலை சுத்தம், ஓகே. கழுத்தெலும்பு தேய்மானம் அதனால தலை சுத்தம், ஓகே. ஆனால் ஏன் அப்படின்னா ரத்த ஓட்டம் இல்லை. ஸோ நீங்கள் காதுக்கு வெர்டிகோவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த ரத்தத்தை துரிதப்படுத்தக்கூடிய நீர்த்து போகக்கூடிய மருந்துகளையும் மருத்துவர்கிட்ட கேட்டு வாங்கி அதை சாப்பிட்டு அதை சரி பண்ணிங்கன்னா வெகு விரைவில் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டும் வரலாம், திரும்ப வராது. ஆனால் காதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஒரு காலமும் சரியாகாது. கோவிடுக்கு அப்புறமா நடக்கிறத சொல்கிறேன். சரிங்க ஐயா, இப்போ இந்த மருந்துகளை எப்படி யூஸ் பண்ண சொல்லுங்களேன். இது தினமும் இரவில் ஒரு வேலைக்குங்க ஐயா. ஒரு கழிச்சு படுத்துட்டு ஒரு காதில் ஒரு 2 சொட்டு 3 சொட்டு விட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து பஞ்சை வச்சுட்டு மறுபக்கம் ஒரு கழிச்சு படுத்துட்டு திரும்ப ஒரு 2 சொட்டு இல்லை 3 சொட்டு விடலாம். அதுக்கு மேலே வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பஞ்சு வச்சுட்டு திருப்பி நார்மல் பொசிஷனுக்கு மல்லாக்க படுத்துக்கலாம். இது எப்போ? இரவு மட்டும்? இரவு ஒரு வேலைக்கு மட்டும் விட்டால் போதும் ஐயா. ஓகே. பகலில் தேவையில்லை. இது தேவையில்லை. இது காலை இரவு 2 வேளை தேனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு 1 கிராம் அளவு உணவுக்கு முன்னாடி தேனில் குழச்சி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய மிராக்கிள் பண்ணியிருக்கு நமக்கு. அதாவது ஆம்புலன்ஸ் வச்சு எமர்ஜென்சிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டு இது 2 வாரத்துலலாம் சரி பண்ணியிருக்கு. வெர்டிகோ ப்ராப்ளம் வித்தின் 2 வீக்ஸ்லேயே நார்மல் பண்ணியிருக்கு. ஓகே. கூட இது ட்ராப்ஸ் 2 சேர்த்து எடுக்கும்போது வெகு விரைவில் அந்த வெர்டிகோங்கிற அந்த பிரச்சனை மீண்டும் வெளியே வந்துடலாம். ஏன்னா நண்பர்களே, உங்களுக்கும் காது சார்ந்த பிரச்சனைகள், வெர்டிகோ சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கா? யோசிக்க வேண்டாம். கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக கொடுக்குற இந்த மருந்துகளையும் ஆலோசனை பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.